சாதாரண கைலியோட பாக்குறதுக்கு எளிய தோற்றமா இருந்தாலும் அவருடைய மனசு சொக்க தங்குங்க. கீழே கடந்தது எடுத்துட்டு அப்புறம் அந்த போய் எண்ணி பார்த்தா 50,000 இருந்தது. 50,000 பாவம் ஒருத்தர் எவ்வளோ சங்கடம் மனசு இதாகும். அது எனக்கு சரி ஒன்றே. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் லாரி டிரைவராக இருக்கேன். யாரோ தவறவிட்ட பணக்கட்டா அப்படியே எடுத்துட்டு வந்தவரை பார்த்து காவல்துறையே நெகிழ்ந்து போயிட்டாங்க. என் பிள்ளைய கடன் வாங்கி நான் படிக்க வைக்கிற மாதிரி யாரோ ஒரு தந்தையோட காசா இது இருக்கலாம்னு சொல்லி அவர் தவிச்ச தவிப்பு அந்த முகத்திலேயே தெரியுதுங்க. பையன் 3 வயசு, அவனுக்கு தான் பேக்கரிக்கு பாட்டிலாம் வாங்கிட்டு போனான். நமக்கே ஒரு 1000, சின்ன பிள்ளைக்கே 700,000 ரூபா ஆயிடுது. எவ்வளோ பேர் இப்போ படிப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு சங்கடம். திருவாரூருக்கு பக்கத்துல சித்திரையூர் பகுதியை சேர்ந்த 38 வயதான அருண்குமார் அப்படின்றவங்க பறவை மில் ஒண்ணுல லாரி டிரைவரா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல் திறக்க போது தன்னுடைய 4 வயது மகனை எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்ற கனவோட பையனுக்கு தேவையான ஸ்கூல் பேக் நோட்டெல்லாம் வாங்கிட்டு திருவாரூர்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. அப்போ இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்தவருடைய கண்ணுல யாரோ தவறுவிட்ட பணக்கட்டு பட்டிருந்திருக்கு. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுறவருடைய காசா கூட இது இருக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சு அந்த 50,000 ரூபாய் பணத்தையும் அப்படியே காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சிருந்திருக்காரா. காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயந்தி அவர்கள் அந்த எளிய நபருக்கு பொன்னாடை போர்த்தி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லி நெகிழ்ந்து போயிருக்காங்க. வறுமையிலயோ எப்படியாவது போராடி நேர்மையான வழியில ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மனசு இருக்கும். என்னால பாவம் அந்த பஸ் ஊழியர் சஸ்பெண்ட் ஆயிட்டாரு, அவருக்கும் என்ன மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சு வேதனைப்பட்ட பெண்ணாகட்டும், என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துருச்சு, ஆனா எங்க ஊர்ல 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, அந்த நாள்ல என்னால எப்படிங்க கொண்டாட முடியும், அத கூட இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு யாரோ சில குழந்தைகளுடைய உயிரிழப்புக்கு வேதனைப்பட்ட தாயாகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு உதாரணம். ஸ்கூல் திறக்கிற நேரம் என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு தந்தையோட காசா இது இருக்கலாம் அப்படின்னு சாலையோரம் கடந்த 50,000 ரூபாய் பணத்தை காவல் நிலையத்துல ஒப்படைத்த தந்தைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.